ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான முதல் வீடியோ இந்த வீடியோங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிலிமினரி எக்ஸாமுக்கும் மெயின்ஸ்க்கும் எந்த விதத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்றத பார்க்கணும். 2க்கும் 2Aவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் எப்படி எழுதணும், அதே மாதிரி குரூப் 2A உடைய பிலிமினரி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். கிளாஸாக எடுக்கிறதா இருந்தால் 1.5 மணி நேரம் நம்ம எடுப்போம். இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம ஒரு செட் ஆஃப் 5 to 6 வீடியோஸ் அப்படின்றது இந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுடைய அந்த கீக் போடுறதுக்கு முன்னாடி நான் போடுறேன். அதை நீங்கள் பாருங்க, உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஓரளவு ஒரு புரிதல் அப்படின்றது வருங்க. ஏன்னா புதுசு எல்லாமே இந்த 2A உடைய சிலபஸ் அப்படின்றது இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அதாவது 2க்கு சொல்றேன் நான். 2Aக்கு 200 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் குரூப் 2 இருக்கு, குரூப் 2A இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது விரித்து எழுதக்கூடியது டெஸ்கிரிப்டிவ் பேப்பர், இது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் பேப்பர். சரிங்களா? நம்மளுடைய கொள்குறி வினாக்கள் 200 வினாக்கள் இருக்கும். அத 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஜிஎஸ் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் ஆரம்பத்தில் கேட்பாங்க. அடுத்து வரக்கூடிய தமிழ், இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர், அதுல இருந்து 60 கேள்விகள். அதே மாதிரி ரீசனிங், இதுல இருந்து 40 கேள்விகள். ஸோ இதுதான் குரூப் 2A உடைய மொத்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல தான் கேட்க போறாங்க. 2க்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 300 மார்க்குக்கு விவரித்து எழுதக்கூடியது. சரிங்களா? சப்ஜெக்டிவா கேட்க போறாங்க 300 மார்க்குக்கு. அது இன்னும் கூட அவங்க பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லல. 10 மார்க் 15 மார்க்கா கேட்க போறாங்களா, இல்ல 8 மார்க் 12 மார்க் 15 மார்க் அப்படின்னு கேட்க போறாங்களா அப்படின்றது இன்னும் கூட தெரியல. எப்படி வேணாலும் கேட்கலாம். 6 மார்க் கூட கேட்கலாம், இல்ல 15 மார்க் கேட்கலாம், 30 மார்க் கூட டிஎன்பிசில இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதுக்கு எந்த பேட்டர்ன்ல கேட்க போறாங்க அப்படின்றது தெரியல. ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2Aக்கு கொடுத்துருக்காங்க. 2Aல மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஹிஸ்டரி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஜியாகிரபி. இதே நம்மளுடைய குரூப் 2ல இருக்கக்கூடிய சிலபஸ் 7 சப்ஜெக்ட் இருக்கும் இதுல. சரிங்களா? ஸோ இந்த 7 சப்ஜெக்ட், அதுல 5 சப்ஜெக்ட். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்டை சேர்த்து ஒரு சப்ஜெக்டா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவுடைய சிலபஸ், இது தமிழ்நாடுடைய சிலபஸ். இதுல இருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரபி இதுல கேட்கறாங்க அப்படின்னா, இதுல தமிழ்நாடு ஜியாகிரபி தான் கேட்பாங்க. 80% ஆஃப் கொஸ்டின் இந்திய சுதந்திர போட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன, கடலூர் அஞ்சலையம்மாள் என்ன பண்ணாங்க அப்படின்றத எங்க கேட்பாங்க. ஆனி பெசன்ட் என்ன பண்ணாங்க, இன்ஃபேக்ட் அவங்களும் தமிழ்நாடு ஹிஸ்டரியிலயும் வருவாங்க. சரிங்களா? சரோஜினி நாயுடு என்ன பண்ணாங்க அப்படின்றத எங்க கேட்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஓகே, நாம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். ஓரளவு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்து டெஸ்ட் எழுதி பார்த்துருப்போம், இல்லைன்னா கிளாஸ் நோட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, எக்ஸஸா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம பிலிமினரிக்கு பண்ணது. மெயின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ்க்கு இப்ப 2300 போஸ்டிங் இல்லைங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மொத்த வேகன்சிஸ் அப்படின்றது 2300. இதுல 500 வேகன்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா குரூப் 2ல வந்துருது. மீதி இருக்கக்கூடிய 1800 வேகன்சி குரூப் 2Aல வருது. ஸோ இந்த 2ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பி கேடர், இது சி கேடர். குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது குரூப் சி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்றது கிரீன் இங்க்ல சைன் போடக்கூடிய
ஆஃபீஸரா நீங்க போவீங்க. அதாவது யாராவது அட்டஸ்டட் உங்ககிட்ட கேட்டு வராங்க அப்படின்னா நீங்க சைன் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் வந்து குரூப் பி. அதுல டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கும், சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கும், நிறைய இருக்கு. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான பதவி, நிறைய பவர்ஃபுல்லான ஒரு பதவியும் கூட அது. சரிங்களா? உங்களுக்கு கீழே ஒரு 500-600 டீலர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஏரியால ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாரு. அவரு கீழே வந்து சிடிஓ 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 6 டிசிடிஓ இருப்பீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பதவி. நம்மளுடைய கவர்மெண்டோடைய ஃபியூவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி தான். அந்த நிதி வந்து எதன் மூலியமாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வணிக வரித்துறை மூலியமாகவும் அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை மூலியமாக தான் பெரும்பாலான பணம் அப்படின்றது அரசாங்கத்துக்கு வருது. ஸோ அரசாங்கத்துக்கு பணம் சம்பாரிச்சு தரக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. அப்ப அந்த குரூப் பி ஆஃபீஸர் அப்படின்றது ரொம்ப நல்லது. இது தவிர நிறைய போஸ்டிங் இருக்குதுல. டிசிடிஓ முக்கியமான பதவி. அது இல்லாம ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அது ஒரு நல்ல பதவி. சப் ரெஜிஸ்டார், இது ஒரு முக்கியமான பதவி. அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், இது ஒரு முக்கியமான பதவி. ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். சரிங்களா? செக்ரட்டேரியட்ல நீங்க போய் வேலை செய்வீங்க. சென்னையில இருக்கிறவங்களாம் ஈஸியா அந்த போஸ்ட் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபரே கிடையாது, அங்கே இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சில ஏஎஸ்ஓ ஆவீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பதவிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் இன்ஸ்பெக்டர். சரிங்களா? ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு முக்கியமான பதவி. அது இல்லாம சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், சிகாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான. இது இல்லாம அசிஸ்டன்ட் போஸ்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட்ல இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட். இதுவே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா உங்களுக்கு டெப்டி தாசில்தார் வந்துடும், அப்புறம் தாசில்தார் வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா போனீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ல டெபுட்டி பிடிஓ ஆயிடுவீங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடுவீங்க. அப்புறம் பிடிஓ ஒரு 8-10 வருஷத்துல வந்துடும். இதெல்லாம் முக்கியமான பதவிகள். இது இல்லாம நிறைய துறைகள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேகன்சி இருக்கும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்டண்டா போவீங்க. இதெல்லாம் முக்கியமான பதவிகள் இந்த குரூப் பில அண்ட் சில இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள். அரசாங்க அலுவலகத்துக்கு நீங்க பணியாளராக போகணும்னா இது ஒரு நல்ல என்ட்ரி. நீங்க போய் உங்களுக்கு ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரா நீங்க ரிட்டையர் ஆவீங்க. அதுவே நீங்க குரூப் பில போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 15 ஆஃபீஸர்ல நீங்க ஒரு ஆஃபீஸரா இருப்பீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பதவி. முனிசிபல் கமிஷனரா போனீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறப்ப கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே 23 வயசுல நீங்க ஆர்ஐயா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கன்ஃபார்மா வரும். 37 வருஷம் சர்வீஸ் இருக்கிறப்ப ஆர்ஐல இருந்து டெபுட்டி தாசில்தார் ஆவீங்க, அடுத்து தாசில்தார் ஆவீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஆர்ஓ ஆவீங்க. டிஆர்ஓல லாங் பீரியட் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆவீங்க. செக்ரட்டரியேட் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்டி செக்ரட்டரி அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே மிக முக்கியமான பதவிகள். போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ அப்படின்றது நம்ம டீட்டெயிலா போட்டிருப்போம். சரிங்களா? அதை நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ எதனால இந்த மெயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஆசையை நம்ம தூண்டி விடணும். அந்த ஆசை உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஆசை தான் உங்களை அடுத்த லெவல் நோக்கி உங்களுடைய கனவை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பயண ஊர்தியா அது இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு பிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. அது இருக்கக்கூடிய மக்களை குறைக்கக்கூடிய ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. 6 லட்சம் பேருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வைக்க முடியாது. இது வந்து நீங்க 170 போட்டிருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, 185 போட்டிருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. நான் 170 எடுத்துட்டேன், அதனால எனக்கு இப்ப உடனே போஸ்டிங் கொடு அப்படின்னு உங்களால கேட்க முடியாது. மெயின்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். 2011 நடந்த குரூப் 1 பிலிமினரி எக்ஸாம்ல 168 கொஸ்டின் அப்ப நான் போட்டிருந்தேன். சரிங்களா? ஆனா எனக்கு இன்டர்வியூல போய் அப்ப வரல. நான் தான் 168 மார்க் பிலிமினரில போட்டிருக்கிறேன், எனக்கு டெப்டி கலெக்டர் கொடுங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே சிரிப்பாங்க. ஸோ கன்சிஸ்டண்டா எல்லாத்துலயும் நம்ம பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது மெயின்ஸோடைய அணுகுமுறை. இப்ப புதுசா மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு
இதை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏற்கனவே நீங்க மெயின்ஸ் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டுல 50,000 பேர் மெயின்ஸ் வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்க எல்லாருமே ஓரளவு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட தேவைப்படாது. இப்போ புதுசா எழுதுறவங்களுக்கு இந்த மெயின்ஸ் எப்படி நம்ம பண்ணணும், இல்ல நம்ம ஏற்கனவே மெயின்ஸ் பண்ணி வராம போச்சு அப்படின்னா எந்த காரணத்தினால நமக்கு மெயின்ஸ் வராம போச்சு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, ஸோ இப்போ மெயின்ஸ் வந்து 2 இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குரூப் 2 2A 2ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ், இதுல வந்து சப்ஜெக்டிவ். இதுல 7 சப்ஜெக்ட் இருக்கு, இதுலயும் 7 சப்ஜெக்ட் இருக்கு. அதுல இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும், அப்புறம் ரீசனிங் இருக்கும். சரிங்களா? ரீசனிங் வந்து நிறைய கேட்டகரைஸ் பண்ணிருப்போம். இந்த எஸ்எஸ்சி தேர்வுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்க, யூபிஎஸ்சி சிசாட் எழுதினவங்க, இல்ல நீங்க கேட் எக்ஸாம் அதாவது கேட் எக்ஸாம் எழுதினவங்க, அவங்களுக்குலாம் இந்த ரீசனிங் அப்படின்றது ஓரளவு தெரியும். இப்ப டிஎன்பிசிக்கு இது கொஞ்சம் புதுசு. ஏற்கனவே நமக்கு ஆப்டிடியூட்ல கேட்டுட்டு இருந்தது தான். ஆனா ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ரொம்ப ஈஸியான கேள்வியாவே இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப டைம் கன்சியூம் எடுத்துக்கும். சரிங்களா? கஷ்டமாவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல 7 சப்ஜெக்ட் இருக்கு, இதுல 7 இருக்கு. இந்த 2ல எது ரொம்ப டஃப், எது அதிகமா நான் படிக்கணும், எதுக்கு நான் அதிகமா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2க்கு நிறைய படிக்கணுமா இல்ல 2Aக்கு நல்லா படிக்கணுமா? நிறைய எதுக்கு படிக்கணும், வால்யூம் அண்ட் வால்யூமா எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கா 2Aக்கா? ஸோ 2Aக்கு தான் நிறைய படிக்கணும். ஸோ எதுக்காக அதை படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேங்க. ஓகே, ஸோ இப்ப குரூப் 2க்கு நம்ம படிக்க போறோம். நம்ம பொதுவா சொல்றது என்ன அப்படின்னா குரூப் 4க்கு ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேள்விகள் 85% வரும். அதே குரூப் 2 குரூப் 1 இதுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து வர்றது பிலிமினரி எக்ஸாம்ல ரொம்ப கம்மியா வரும். ஒரு 30% வரும், மீதி 70% வெளியில இருந்து தான் வரும். ஆனா நம்ம குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% ஸ்கூல் புக்கோடைய கண்டென்ட் போதும். நான் சொல்றது குரூப் 2 உடைய மெயின்ஸ் மட்டும்தாங்க. நான் எதனால நிறைய படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். குரூப் 2 மெயின்ஸ்க்கு 60-70% ஸ்கூல் புக் கண்டென்ட்டை நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சாவே கண்டிப்பா போதும், நம்மளால நல்ல ஆன்சர் எழுத முடியும். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த மெயின்ஸோடைய ப்ராசஸே நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இதெல்லாம் எதுவுமே தெரியாம அப்படியே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே படிச்சுட்டு அவங்க நல்லா பண்றதை அவங்களே நினைச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, கடைசி எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா களத்துல ஒரு நிலவரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க 8 மணி நேரம் வேலைக்கு போறவரா இருக்கலாம், 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கலாம். உங்களுடைய நாளை கரெக்டா பிளான் பண்ணி ஒரு 4 hours படிச்சுட்டு நீங்க ஒரு வேலையும் பார்த்துட்டு அந்த 4 மணி நேரம் படிச்சுட்டு ப்ராப்பரா படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருவிழாக்கு போகாம உங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு எதுக்கும் போகாம ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்கப்ப நீங்க உங்களுக்குள்ள திருப்தி ஆயிடுவீங்க. நீங்க உங்களை பார்த்தே பெருமைப்படுவீங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சாதனையா இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு வர்றப்ப நீங்க நல்லாவே பண்ணிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா அந்த சந்தைக்கு நம்ம வரப்ப அங்க விற்கக்கூடிய பொருட்கள்ல நம்மளது பெஸ்டா அப்படின்னு பாக்குறப்ப இருக்காது. ஏன்னா நீங்க 4 மணி நேரம் தான் படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒருத்தர் வேலைக்கு போகாம 8 மணி நேரம் பிளஸ் 4 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சிருப்பாரு. நீங்க பர்சனல் பிட்டி செல்ஃப் பிட்டி உங்களுக்கு இருக்கும், ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோமே அப்படின்ட்டு. அதெல்லாம் டிஎன்பிசிக்கு தெரியவே தெரியாது. டிஎன்பிசிக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸாம் பேப்பர்ல யார் நல்லா பண்ணிருக்கிறாங்க. ஸோ 4 மணி நேரமா 12 மணி நேரமா பேசிக்கான லாஜிக்கு. சரிங்களா? ஸோ அதை நீங்க யோசிச்சு பாருங்க. காம்படிஷனுடைய நேச்சருக்காக நான் சொல்றேங்க. ஓகே, 60-70% நமக்கு ஸ்கூல் புக்கே போதும் மெயின்ஸ் எக்ஸாம். இது வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா குரூப் 2க்கு மட்டும் கிடையாதுங்க. குரூப் 1க்கு 60-70% ஸ்கூல் புக் கண்டென்ட்டே போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 30-40% வெளியில இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்கூல் புக்ல இல்லைன்னா ஆப்வியஸா வெளியே தான் போய் எடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு, அது வெளியில இருந்து எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வெளியில இருந்தா எடுத்துக்கணும். எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க தேடி எடுக்கிறீங்க. சரிங்களா? நிதி ஆயோக் பத்தி தேடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லயே நிதி ஆயோக் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 1, 2, 3 அப்படின்ட்டு நீங்க ஒரு 10 பாயிண்ட் எழுதிட்டீங்க. வெளியில இருந்து தேடக்கூடிய சோர்ஸ் மூலியமா ஒரு 5 பாயிண்ட் எடுக்கிறீங்க. 11, 12, 13, 14, 15. ஸோ இப்போ 15 பாயிண்ட் நிதி ஆயோக் பத்தி நீங்க ஏற்கனவே எடுத்திருக்கீங்க. அதை நீங்க திருப்பி படிக்கிறீங்க.
சரிங்களா? இல்ல நான் எதுவுமே பண்ணாம நிதி ஆயோக் பத்தி ஃபுல்லா வெளியில இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு 15 பாயிண்ட் புது பாயிண்டாவே எடுத்திருக்கீங்க. எக்ஸாம்ல போய் நீங்க எழுதுவீங்க இல்லைங்களா? நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாம் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அங்க போய் நீங்க எழுதுறப்ப இந்த 15 பாயிண்ட் வரிசையா உங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். இந்த நிதி ஆயோக் மட்டும் படிச்சுட்டு போயிருந்தா, இல்ல எக்கனாமி மட்டும் படிச்சுட்டு போயிருந்தா, ஆனா நமக்கு 7 சப்ஜெக்ட் இருக்கு, அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு போறப்ப நிதி ஆயோக்குடைய சிஇஓ பேரை நமக்கு அந்த எக்ஸாம் நேரத்துல ஞாபகம் வருமானா வரவே வராது. இது வந்து ப்ராக்டிக்கல், எல்லாருக்குமே நம்ம இருக்கக்கூடிய நிகழ்வு, இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நிதி ஆயோக் பத்தி ஃபைனல் பேப்பர்ல ஒரு 8 பாயிண்ட் எழுதிருப்போம். ஓகேங்களா? 8 பாயிண்ட் எழுதிருப்போம். அப்ப இதுல இருந்து எத்தனை பாயிண்ட் எழுதணும், இதுல இருந்து எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதனால முக்கியம்னா, அவங்களுடைய ஃபைனல் கீ ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? கீழ வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. கீழ டிஎன்பிசியோடைய கீழ எக்ஸ்ட்ரா வெளியில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சிலது கொடுத்துருப்பாங்க. நம்ம வெளியில படிக்கிற நிதி ஆயோக் பத்தி நீங்க படிக்கிறதா இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா படிக்கலாம். நிறைய இருக்கு நிதி ஆயோக் பத்தி, நிறைய விஷயங்கள் இருக்கு. நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? நிதி ஆயோக்குடைய கூட்டங்கள் நடக்கிறது இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய படிக்கலாம். இதை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம இந்த 10 பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இந்த 10 பாயிண்ட் உங்களால ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு 10 மார்க் கேள்வியா இருந்தா 8 மார்க் போட்டுருவாங்க. 10 பாயிண்ட்ல ஸ்கூல் புக்ல இருக்கிறதுல ஒரு 7-8 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா 6 மார்க் வாங்கிடலாம். 10க்கு 6 அப்படின்றது வெரி குட் மார்க். நீங்க குரூப் 1 பேப்பர் 3ல பாத்தீங்கன்னா யாருமே மார்க் ஸ்கோர் பண்ணல, எல்லாருக்குமே மார்க் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 10 பாயிண்ட் எனக்கு நல்லா தெரியும், அதை நான் தரவா படிச்சுட்டு அதை கொண்டு போய் அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்துட்டா கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணிடலாம். ஆனா என்னன்னா, வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்த சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து எழுதுறப்பதான் நம்மளுடைய ஆன்சர் ரொம்ப நல்ல ஆன்சரா மாறும். அப்பதான் நீங்க டாப்பரா வர முடியும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே மெயின்ஸ் எக்ஸாம், டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். டெஸ்கிரிப்டிவ்க்கு எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் மெட்டீரியல், அப்புறம் அதர் சோர்சஸ், ஸ்டாண்டர்ட் புக். நான் ஸ்டாண்டர்ட் புக் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேங்க. இதை ரெண்டுத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க. இதை வந்து நம்ம கொஸ்டினா எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். சரிங்களா? 4, 5. ஸோ 5 கொஸ்டினா நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து டிபிஎஸ்பி பத்தி இருக்கு அப்படின்னா, டிபிஎஸ்பி பத்தி ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு, அதர் சோர்சஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சு ஒரு மெட்டீரியலா ரெடி பண்ணிருக்கீங்க. அதை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த கொஸ்டின், ஒரு கொஸ்டினை அது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டினா இருக்கு, இல்ல ஒரு 15 மார்க் கொஸ்டினா இருக்கு அப்படின்னா 15 மார்க் கொஸ்டின்னா ஒரு 2.5 பேஜுக்கு நீங்க ஆன்சரா அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். எழுதுனத மனப்பாடம் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள ஒரு 9 நிமிஷத்துக்குள்ள அதை நீங்க வீட்டுல தனியா எழுதி பார்க்கணும். இது மாதிரி 5 கொஸ்டினையும் நீங்க எழுதி பார்த்து மொத்தமா 5 கொஸ்டினையும் ஒரே சமயத்துல எழுதணும். தனித்தனியா எழுதி பார்க்கணும் 5 கொஸ்டினையும், அப்புறம் மொத்தமா எழுதி பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம டிபிஎஸ்பி மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். இது மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட் இருக்கும். இது மாதிரி பாலிட்டியை மொத்தமா இப்ப நாங்க ஒரு 5 கொஸ்டின் பேப்பரா பிரிச்சிருப்போம். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 300 மார்க் இருக்கு அப்படின்னா அந்த முழு 300 கொஸ்டினையும் நீங்க ஆன்சரா இப்ப 5 கொஸ்டின் சேர்ந்து எழுதணும் இல்லைங்களா? அது மாதிரி 300 மார்க்குக்கும் வீட்டுல ஒரு தடவை எழுதி பார்க்கணும். அதை எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்ல இங்க வந்து நீங்க இந்த 300 மார்க்குக்கும் எழுதணும். எத்தனை டைம் நம்ம படிக்கிறோம் பாருங்க. ரிசல்ட் வரணும், நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா வேணா இருந்துக்கோங்க, ஐஐடி கரக்பூர்லயோ ஐஐடி மெட்ராஸ்லயோ கூட படிச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாம இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிசியில யாரும் பதவிகள் வாங்குறதே கிடையாதுங்க. ஸோ இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த புத்திசாலித்தனம் அப்படின்றதுதான் நமக்குள்ள ஓவர் கான்பிடென்ட்டை கொடுத்துரும். அதுதான் நம்மள எக்ஸாம்ல இன்னைக்கு வரைக்கும் ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ என்னன்னா, இந்த ப்ராசஸை கரெக்டா புரிஞ்சு உள்ள வரவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ்க்கு. சரிங்களா? அடுத்து குரூப் 2A நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2க்கும் அது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய சோர்சஸ் இருக்கு. இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். நிறைய மெட்டீரியல் இருக்கு, ஸ்கூல் புக் மெட்டீரியல் இருக்கும். ஸ்கூல் புக் மெட்டீரியல் கண்டிப்பா போதாது, 30% தான் ஸ்கூல் புக்கு, மீதி 70% வெளியில இருந்து தான் நம்ம படிக்கணும். எந்த கேள்வியை வேணாலும் ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம்.
இப்ப கூட ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னது, நாங்க 2 மாடல் டெஸ்ட் வச்சிருந்தோம் இந்த குரூப் 2க்கு. எப்பயுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸ்டாண்டர்ட்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம், அது மாதிரிதான் கொஸ்டின் இருக்கும். நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க பாருங்க. ஸோ அந்த கொஸ்டின் எடுத்தோடனே அந்த பொண்ணு வந்து 200 மார்க்குக்கு, மாடல் டெஸ்ட் 1ல 200 மார்க்குக்கு 135 மார்க் தான் எடுத்தது. 135 மார்க் 200க்கு டெஸ்ட் 1ல, மாடல் டெஸ்ட் 1ல. அவங்க வந்து அப்ப இப்பதான் கால் பண்ணாங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு. நம்ம யூடியூப்ல போட்டிருந்தனால அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல. 2வது டெஸ்ட் எழுதுறப்ப 2வது டெஸ்ட் ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸியா வச்சிருந்தோம். அதுல வந்து 155 எதை சொன்னாங்க, சரிங்களா, 200க்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் இந்த டெஸ்ட் 1 நான் எழுதிட்டு இப்படிலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஓவரா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா டிஎன்பிசில கேட்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு திட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்ப திட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்போம், நாங்க 2வது டெஸ்ட் ஈஸியா வச்சிருப்போம். ஏன்னா ஒரு ஈஸியான டெஸ்ட் எழுதிட்டு நீங்க அப்படியே அதே மோட்ல மெயின்ஸ், அதாவது பிலிமினரி எக்ஸாம் எழுத போனீங்கன்னா நல்ல ஸ்கோர் வரும், சரிங்களா. பேசிக்கான ஒரு ஐடியா இது. ஸோ அப்ப 2வது டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, எல்லாமே ஒரே ஒரு லைன்ல ஆன்சர் வர மாதிரி இருந்தது. அப்ப அதுல ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க இப்ப எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 145 மார்க் போட்டிருக்காங்க. இவங்க ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சார் பயங்கர டஃபா இருந்தது, நீங்க டஃபா கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா அதை விடவே டஃபா டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கோட நிலைமை. எப்படின்னா அவங்க எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கப்ப எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்டியூட்ல 5 வருஷம் கிளாஸ் எடுத்தவங்க கிடையவே கிடையாது. ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களா கிடையவே கிடையாது, சரிங்களா. அவங்க இந்த டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதி கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னு தெரியாது. அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. எக்ஸ்பர்ட்னா கான்ஸ்டியூஷன் தமிழ்நாடுலயே அதிகமா யாருக்கு ஒருத்தர் தெரியுமோ அவரு தான் இந்த கொஸ்டின் பேப்பரை எடுக்க போறாரு. இப்போ பிரசிடென்சி காலேஜோடைய ஒரு ஹெச்ஓடியா இருப்பாரு, ப்ரொஃபஸரா இருப்பாரு, சரிங்களா, அசோசியேட் ப்ரொஃபஸரா இருப்பாரு. அவங்க தான் எடுக்க போறாங்க. அவங்கள விட அதிகமா யாருக்குமே தெரியாது இந்த கிளாஸ் எடுக்கிறவங்க, சரிங்களா, யூடியூபர்ஸ், அப்புறம் இந்த புக்கு எழுதுறவங்க, புக்கு போடுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் மனநிலையில இருந்து தான் கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாமே அதே. இப்ப நான் எடுக்கிறேன்னா ஒரு மாணவர் என்ன எதிர்பார்ப்போ அதை தான் என்னால் கொடுக்க முடியும். ஆனா சப்ஜெக்ட் என்ன எதிர்பார்க்குதோ அதை அவங்க கேள்வியா கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமானதே அதுதான். இப்ப ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்ல மெயின்ஸ் பேப்பரை யார் திருத்துறாங்க அப்படின்றத பாருங்க. ஏதோ ஒரு குரூப் 2 எப்பயாவது பாஸ் பண்ண ஒருத்தன் மார்க் அடிச்சு 3, 4 அப்படின்னு போடுவாங்க. எல்லாம் 1500 பேர் 2000 பேர் சேர்த்துறாங்க. அதனால இந்த சின்ன பசங்களை வச்சு அடிச்சு மார்க் போட்டு விட்டு, நிறைய மார்க் போட்டு விட்டு நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நினைப்போட உள்ள போவோம், ஃபெயில் ஆகி வந்துடுவோம். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2A உடைய மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2ஓட மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய ரோல் என்ன அப்படின்றது ரொம்ப. 2Aக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா கோச்சிங் அப்படின்றது தேவை அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஆனா 2க்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். எதனால அப்படின்னா அது ஃபுல்லா டிஸ்கிரிப்டிவ். நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றது ஒரு குழுக்குள்ளதான், ஒரு கிளாஸ்க்குள்ள, ஒரு வகுப்பறைக்குள்ள நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. நீங்க எழுதுற ஆன்சர் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், ஆனா அது கிரீமா இருக்காது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குழுல நீங்க 1ஆவதா வரீங்களா, ஒரு 100 பேர் குழு நீங்க 1ஆவதா வரீங்களா, 2ஆவதா வரீங்களா அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, இல்ல நான் 10ஆவதா தான் வரேன் அப்படின்னா 1ஆவது இடத்த நோக்கி நீங்க மூவ் பண்ணுவீங்க. 1ஆவதா நீங்க வந்திருந்தா கூட, ஐயோ நம்ம இன்னும் கூட இதெல்லாம் குறை பண்ணிருக்கிறோம் அப்படின்றத அந்த எக்ஸாம் நீங்க எழுதி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பார்த்து ஒருத்தவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 டைம் ரெக்டிஃபை பண்ணி 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 உங்களுக்கு சரியா ஆயிடும் இல்லைங்களா. அந்த ஃபார்ம் வரும். வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்டான ஆன்சரா உங்களுக்கு வரும், நல்ல மார்க்கும் வரும். தமிழ்நாடு லெவல்ல நீங்க ஒரு டாப்பரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா. இப்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே 2A நிறைய கிளாஸஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் நாங்க பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்தவங்க, ஸ்டேட் செகண்டா வந்தவங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டாலாம் வரவே மாட்டாங்க. அவங்க 4 வருஷம் படிச்சிருப்பாங்க, யூபிஎஸ்சிக்கு 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த நாலேஜ்னால அவங்க வந்துட்டாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய ரோல் என்ன அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் நேச்சரை ஏற்படுத்துறது மட்டும்தான், சில குறைகளை நிவர்த்தி பண்றதுதான். 99% மாணவர்கள் அவங்களாகவே அதிகாரிகளாக மாறுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. எந்த இன்ஸ்டிடியூட்டும் யாரையும் உருவாக்குறதே கிடையாது, யாரையும் யாராலையும் உருவாக்க முடியாது. அவங்களுக்கே அந்த ஆர்வம் இருந்து முயற்சி இருந்தா மட்டும்தான் ஒரு அதிகாரியாக மாற முடியும், சரிங்களா.
இந்த இன்ஸ்டியூட்ல நான் போய் சேர்றதுனால 1,00,000 பணம் கொடுக்கறதுனால அதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைய அங்கிட்டு போய் சேர்த்துருவாங்க. ஆகுறாங்களா? கண்டிப்பா ஆகவே மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. கண்ணா பண்ணா நீங்க ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டே திட்டிட்டு இருக்காதீங்க. ஓகே. ஸோ நமக்கு 2A பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல இருக்கு. 2 வந்து நமக்கு வந்து தமிழும், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் இருக்கு. ரீசனிங் எஸ்எஸ்சி நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம வாஸ்டா படிக்கணும். வேர் டு ஸ்டடி அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேங்க, சரிங்களா? அந்த 5 சப்ஜெக்ட் இந்த 2ம் நம்ம நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது ஒரு 30%, வெளியில இருந்து 70% நம்ம படிக்கணும். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். பயங்கர ஸ்டாண்டர்டா இருக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நிறைய அட்டன் பண்ணணும். 1, 2, 3 அப்படின்ட்டு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 200 கேள்விகளை அட்டன் பண்ணுங்க. ஒரு நோட்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க, அந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றப்ப உங்க நோட்ஸ்ல தாண்டி நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ்ல திருப்பி சேர்த்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ரிச் பண்ணிட்டே வரணும். உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டே வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ 1, 2, 3 பாயிண்டா எடுத்துருக்கீங்கன்னா 4வது 5வது பாயிண்ட்டும் அதுலேயே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம பண்ணி குவாலிட்டியான எம்சிக்யூ நீங்க அட்டன் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்குள்ள ஓரளவு விஷயம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அப்ப நிறைய படிக்கணும். ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டோடைய நோட்ஸை மட்டும் படிச்சாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அப்படி கேட்கறதே கிடையாது. நிறைய படிக்கணும். ரீடிங் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கணும். நிறைய ஒரு டாபிக் பத்தி நிறைய எப்படின்னா ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல படிச்சுட்டு, கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி அதுல என்ன வருதோ, யூபிஎஸ்சின்னு போடுங்க, எந்த டாபிக்கா இருந்தாலும் போட்டீங்கன்னா அதுல வரும். அதை கொஞ்சம் எடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஹோலிஸ்டிக்கா அந்த சப்ஜெக்டை கவர் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ நிறைய அட்டன் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கணும் அப்படின்ட்டு, எந்த பாயிண்டா நம்ம இன்னும் படிக்காம இருக்கும், எது நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு, அது எல்லாத்தையும் உங்களோட நோட்ஸ்ல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த ப்ராசஸ் 2Aவுக்கு முடிஞ்சிச்சு. ரீசனிங்கு, அதுக்கு ரீசனிங்லயும் நம்ம அடுத்து சொல்றோங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது. தமிழ் இலக்கணம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப அதுவும் தான் பிரச்சனை. நிறைய கேள்விகள் கஷ்டமாவும் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், இன்னும் கூட நல்லா இலக்கணம் அப்படின்றத நல்லா கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2Aக்கு உண்டான வித்தியாசம் இதுதான். 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 70% நல்லா தரவா படிச்சுட்டு வெளியில 30% படிக்கணும். அதுக்கு அப்படியே உல்டாவா 30% ஸ்கூல் புக் படிச்சுட்டு 70% வெளியில இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மாடல் ஆன்சர் ஷீட் மட்டும் காமிக்கிறேங்க. ஓகே, ஸோ இது ஒரு மாடல் ஆன்சர் ஷீட். How did English East India Company emerged superior to other European company? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட எப்படி சிறந்து விளங்கியது அப்படின்றதுக்கு ஆன்சர். இது வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், சரிங்களா? அதுக்கு எப்படி இவங்க ஆன்சர் எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. கண்டென்ட் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரதுல பார்ப்போம். இதுல எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இது நோட்ஸ் கிடையாது, இது ஒரு டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ண விதம். ஸோ நேவல் சுப்ரமசி, உலகத்திலேயே வந்து சூரியன் மறையாத ஒரு நாடா இருந்துச்சு, எப்ப வந்து புதுசா வந்தாங்க, யாரு வந்துச்சு, எல்லாமே ஃபேக்ட்ஸ். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஜஹாங்கீர் கிட்ட வந்தாங்க, ஃபேக்ட் தான் எல்லாமே எதிர்ப்பாங்க, கதையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ பேங்க்ஸ் இருந்தது, வெரி பவர்ஃபுல் நேவல் இருந்தது, அவங்க தாய்நாட்டுடைய சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தது, சரிங்களா? கர்நாடிக் வார்ல எலிமினேட் பண்ணாங்க, பேட்டில் ஆஃப் படேரால பிரெஞ்சை டச்சை எலிமினேட் பண்ணாங்க. ஸோ எப்படி கன்சால்டேட் ஆனாங்க இந்தியாவில் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் இது. வட்டவேலி கொள்கை அப்படின்னு, ரிங் ஆஃப் ஃபென்ஸ் பாலிசி அப்படின்ட்டு ஒருத்தரும் ஒரு பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. சப்சிடரி அலையன்ஸ் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க, சரிங்களா? ஸோ பாருங்க இவங்க எப்படி ஆன்சர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஸ்டேட் லெவல்ல 12வது ரேங்க் இப்ப டிஎஸ்பியா இருக்கிறாரு.
சரிங்களா. நான் பர்சனலா ஒரு 10 பேருக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணோம், மார்க் இன்டர்வியூ. ஒரு 5 பேர் சரிங்களா, ஒரு டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ, அப்புறம் ஒரு ஏடிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இது மாதிரி ஒரு 5 பேர் வச்சு கண்டக்ட் பண்ணோம் மார்க் இன்டர்வியூ. குரூப் 1க்கு ஒரு 10 பேர் அட்டன் பண்ணாங்க, அது 7 பேர் சர்வீஸ் வாங்கிட்டாங்க சரிங்களா. குரூப் 2க்கு ஒரு 100 பேருக்கு மார்க் இன்டர்வியூ அப்படின்றத கண்டக்ட் பண்ணிருப்போம். அதுலயும் வந்து ஒரு நல்ல பேனல், ஒரு 3-4 பேர் பேனல் வச்சு இன்டர்வியூ எடுத்து ஃபீட்பேக் சொல்லி நல்லா பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சர்வீஸ் வந்துச்சு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பண்ண எல்லாருக்குமே வேலை தான் இல்லைங்களா. அவங்க 2Aலயோ இல்லை 2லயோ வேலை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் எப்பயுமே கிளைம் பண்ணவே மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப அறமே இல்லாத விஷயம். அவங்க நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்தது அப்படின்லாம் எடுத்துட்டு காமிக்கவே கூடாது. எங்ககிட்ட இங்க படிச்சவங்க ஒரு 36 பேர் 35 பேர், கடைசியா ஒருத்தர் ஜேசிஏ லிஸ்ட் 2ல போய் எடுத்தாரு சரிங்களா. 36 பேர் இங்க பாஸ் பண்ணாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க படிச்சவங்க சரிங்களா. அவங்க உண்மையிலே அவங்களுடைய திறமையினால 99% படிச்சு வந்தாங்க. நாங்க அந்த 1% எங்களுடைய இன்புட்டை மட்டும் கொடுத்தோம், நல்ல ரிசல்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், டிவிஎஸ்சி இதெல்லாம் போயிருந்தாங்க சரிங்களா. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஹெச்ஆர்என்சில போயிருந்தாங்க சரிங்களா. நல்ல நல்ல போஸ்டே நிறைய பேர் போயிருந்தாங்க. ஓகே, ஸோ இவரு வந்து டிஎஸ்பி, அவருடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் உங்களோட பேப்பரை தனித்து காமிக்கும். இந்த அளவு நம்ம எழுதணுமா அப்படின்னா இவர் டாப்பர் சரிங்களா. இந்த அளவு எழுதுறதுக்கு முயற்சியாவது நம்ம பண்ணணும். ஸோ அடுத்த ஒரு பேப்பர் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இவர் வந்து பிரகாஷ் பேருங்க சரிங்களா. ஸ்டேட் லெவல்ல 26வது ரேங்க். ஸ்டேட் லெவல்ல தமிழ் எழுதி முதல் மார்க் வாங்கினது இவர் தான். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு சரிங்களா. யாரோட குறியீடு, யார் அறிமுகப்படுத்தினாங்க? பொருளாதார வளர்ச்சி மற்றும் கருத்தில் கொண்டு இதற்கு மாற்றாக சமூக பொருளாதார அபிவிருத்தி, சுற்றுச்சூழல், கலாச்சாரம், நல்ல ஆளுமை. ஸோ கண்டென்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருடைய பிரசன்டேஷன் பாருங்க, லெஜிபிளா இருக்கு, பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஆனா அப்படி இருக்கவும் ஸ்டேட் லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல 26வது ரேங்க், தமிழ் எழுதி முதல் ரேங்க். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் சரிங்களா, லேபர் டிபார்ட்மெண்ட். இவருக்கு இன்ஃபேக்ட் சப் ரெஜிஸ்டார் இருந்துமே கூட இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க சரிங்களா. லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. பொதுவாக மாநகராட்சியோடைய வருவாய் அப்படின்றது எதை பிரிக்கிறோம், வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படின்றத பிரிச்சு இவங்க எழுதியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ தமிழ்ல எழுதி யாருமே வரல அப்படின்னா, தமிழ்ல எழுதி வர்றது இப்ப கம்மியாயிடுச்சு. 2010-11 ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தாங்க பார்த்திபன் சரிங்களா, என்னோட ஃப்ரெண்டு. ஒன்னா படிச்சோம் நாங்க ஆரம்பத்துல படிச்சப்ப. இப்ப வந்து டிஆர்ஓ, டெப்டி கலெக்டரா போய் அடுத்த ப்ரமோஷன் போய் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. தமிழ்ல எழுதினாங்க. இவரு தமிழ்ல எழுதி ஸ்டேட் லெவல்ல 26வது ரேங்க் சரிங்களா. குரூப் 1 எழுதியிருந்தாரு. குரூப் 1ல இன்டர்வியூ போல, ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 1 போறதுக்கு பொட்டென்ஷியல் கேண்டிடேட், கடுமையான முயற்சி. தொடர்ந்து 26-27 வயசு தான் ஆகும், அவ்வளவு வயசு 25 வயசு தான் ஆகும். இப்ப ஒரு பெரிய ஆபீசர் கேடர்ல போயிட்டாங்க. ரிட்டையர் ஆகிறப்ப கண்டிப்பா ஒரு ஜாயின்ட் கமிஷனர் லெவல்ல ரிட்டையர் ஆவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் இன்னும் ஒரு 35-36 வருஷம் இருக்கிறப்ப ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஓகே, ஸோ தமிழ்ல நம்ம இப்படிதான் எழுதணுமா அப்படின்னா, எழுதுறதுக்கு கண்டிப்பா முயற்சி நம்ம பண்ணணும். ஸோ நம்ம நோட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நோட்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா போன்ற நாட்டில் ஒரே நாடு ஒரே கோட்பாடு கூட்டமைப்பை அழிக்கிறது தெளிவுபடுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கூட்டாட்சினா என்ன அப்படின்னு எழுதி படம் போட்டு எழுதணும். அதுதான் நீங்க சொல்ல வருது. என்னன்னா தமிழ்ல வந்து எழுதுறதுக்கான நேரம் அதிகமா எடுத்துக்கும். ஜாயினிங் லெட்டர்ல எழுத முடியாது, வட்டு எழுத்து, கலப்பிறார்கள் கொடுத்த எழுத்து எதுவும் பண்ண முடியாது நம்மளால. ஜாயினிங் லெட்டர் எழுதுனா கண்டிப்பா பேப்பர் திருத்துறவனுக்கு புரியாது. அழகா இது மாதிரி எழுதினாவே புரியாம மார்க் கம்மியா போட்டுறாங்க. அதனால இது மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒரே நாடு, இதுல ஒரே நாடா இருக்கு, தேர்தல்ல, வரியில, ரேஷன்ல, கல்வியில, சீருடையில, எல்லாத்துலயுமே ஒரே
மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம கட்டமைச்சிட்டு இருக்கோம், முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அட்டவணை 7 என்னன்னா நம்ம எழுதக்கூடியதுல ஃபேக்ட்ஸ் தான் நமக்கு மார்க்கை ஃபெச் பண்ணி தரும். ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது ஏற்கனவே எப்ப சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்றது இதான் ஃபேக்ட். நடைமுறைப்படுத்தியது 2020 ஒரே ரேஷன் கார்டை வச்சுட்டு இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே நாடு ஒரே உரம் எப்ப இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, எந்த பேர்ல அது வந்துச்சு, நம்ம எழுதுறதுல முக்கியமான ஃபேக்ட்ஸையும் நிறைய நம்ம சேர்த்து எழுதிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு மார்க் அப்படின்றது வருங்க. இது மெயின்ஸ்க்கு தான், 2A உடைய டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்க்கு தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸில் வேர் டு ஸ்டடி அப்படின்றத பார்ப்போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸில் ரீசனிங் எல்லாருக்குமே புதுசாக இருக்குது. ஒரு மாடல்லையும் ஒரு சம் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் இருக்கக்கூடியது நம்ம எக்ஸஸாகவும் போயிடக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய டைம் 150 160 நாட்கள் மட்டும்தான். அதுக்குள்ள நம்ம எப்படி நல்லா பண்ணணும் அப்படின்ற விவரத்தையும் நம்ம சொல்றோம், சரிங்களா? அதே மாதிரி ப்ரெசன்டேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வேகமா எழுதணும் அப்படின்றதையும் வீடியோ போடுறோம். ஸோ ஃபர்தரா இந்த ஒரு 4-5 வீடியோ அப்படின்றது வரும். நீங்க பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றிங்க.